டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடந்த சில வீடியோக்களில் என்ன பார்த்தோம்? டென்ஸ் பற்றியும் அதனுடைய உபயோகம் பற்றியும் பார்த்தோம். இப்போ நாம் எதிர்கால செயல்களை தெரிவிக்க எந்தெந்த முறைகளை பயன்படுத்தலான்றதை பார்ப்போம். அதாவது ஏற்கனவே பார்த்து தான் எல்லாமே இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் 5 முறைகளை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள். ஐ மீட் சாந்தி டுமாரோ. இது நிச்சயம் நடைபெறும் செயல். எனவே நாம் ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் மீட்டிங் சாந்தி டுமாரோ. இது திட்டமிடப்பட்ட ஏற்பாடு. இது நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸே யூஸ் பண்ணலாம். அதாவது டுமாரோ வந்திருந்தாலும் நாம் we are permitted to use present continuous. அடுத்தது ஃபியூச்சர் சிம்பிள். ஐ வில் மீட் சாந்தி டுமாரோ. நான் நாளை சாந்தியை சந்திப்பேன். இது எப்போ சொல்கிறோம்? நம்ம இந்த முடிவெடுக்கும் சமயத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் இது. அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாருங்கள். ஐ வில் பி மீட்டிங் சாந்தி டுமாரோ. இது எப்போ யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான செயல். நேற்றும் சந்தித்தேன், இன்றும் சந்திக்கிறேன், நாளைக்கு சந்திப்பேன் என்ற கருத்தில் சொல்வது. அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பாருங்கள். பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹேவ் மெட் சாந்தி. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிந்திருக்கும் செயல். இதற்கு தமிழ் மீனிங் என்ன? நாளை இந்நேரம் நான் சாந்தியை சந்தித்து விட்டிருப்பேன் அப்படி சொல்லும் போது we may யூஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே எதிர்கால செயல் தான் இருந்தாலும் இந்த மேற்கண்ட 5 முறைகளையும் நாம் யூஸ் பண்ணலாம். மேலும் 6 முறைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.